Hello everyone, welcome back to DrSIP. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபாலிங் மார்க்கெட். இப்போ வந்து இந்த மாதிரி ஃபாலிங் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்? இப்போ எதனால் மார்க்கெட் ஃபால் ஆகுது? இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்னால. இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்னா என்ன? இப்போ யூஎஸ் ஃபெட் ரிசர்வ் வந்து இந்த டேப்பரிங் ஆஃப் பாண்ட் பர்ச்சேஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இல்லை யுக்ரைன் ரஷ்யா வார் இப்போ போயிட்டு இருக்கு இல்லைங்களா, இதாக இருக்கட்டும். இதில் வந்து என்ன ஆகுதுன்னா இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட்டை அஃபெக்ட் ஆகுது. இன்டர்ன் மார்க்கெட் கரெக்ட் ஆகுது. அதான் இப்போ வந்து ரீசன் நம்ம இப்போ ஃபாலிங் மார்க்கெட் பார்க்கறதுக்கான ரீசன்ஸ். இந்த மாதிரி ஃபாலிங் மார்க்கெட் ரீசன்ஸில் இன்வெஸ்டர் ஆகிய நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட், பேனிக் ஆகக்கூடாது. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் லாஸஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து டாக்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர அதை பார்த்து நம்ம பேனிக் ஆகக்கூடாது. டாக்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் லம்சம் வந்தால் லம்சம் போடுங்க, இல்லைன்னா இருக்கிற எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்க. ரெண்டாவது, ரூமரை கேட்காதீங்க. டு நாட் லிசன் டு ரூமர்ஸ். உங்களுக்கு வந்து ஏன் மார்க்கெட் விழுதுன்றத ரீசன் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. டு நாட் ஃபாலோ ஹர்ட் இன்ஸ்டிங்க்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் ஃபினான்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டருங்க. இது வந்து மற்றவங்க சொல்கிறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க, கேள்விப்பட்டேன், அதெல்லாம் வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் எதனால் விழுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வாரன் பஃபெட் கோட் ஒன்று இருக்குது. பி பேஷண்ட் இன் அன்சர்டன் அண்ட் வாலடைல் மார்க்கெட் இஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராக்டிஸ். இதில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வாலடைல் மார்க்கெட், அன்சர்டன் மார்க்கெட் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. பொறுமையாக யோசித்து நம்ம முடிவு எடுக்கணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, டு நாட் ட்ரை பாட்டம் ஃபிஷிங். அப்படின்னா என்னென்னா, இப்போ மார்க்கெட்டை வந்து இன்னும் கீழே போகுமான்ற மாதிரி நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். யாருனாலையுமே மார்க்கெட்டை டைம் பண்ண முடியாது. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன கரெக்டான ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணலான்னா, எனி டைம் இஸ் குட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் டைம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி டைமில் வந்து மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் மாதிரி ஸ்டாக்ஸுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, இல்லை நம்மளே ஒரு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இது வந்து நிறைய லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ பேசிக்காக என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபிஃப்த்து, ஸ்டிக் டு யுவர் ஃபினான்ஷியல் பிளான். உங்கள் ஃபினான்ஷியல் பிளானில் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஸ்டார்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபினான்ஷியல் பிளான் போட்டிருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், ஃபினான்ஷியல் கோல்ஸ் இருக்கும். ஸோ அதை நோக்கி நீங்கள் வந்து உங்களோட எஸ்ஐபிஸை கண்டினியூ பண்ணிட்டு இருங்க. இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் டைமில் உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் இருந்ததுன்னா லம்சமை கொஞ்சம் நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட் கரெக்ஷனை டாக்டிக்கலாக அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா, பி டிசிப்ளின் இன் யுவர் எஸ்ஐபி. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து நீங்கள் வந்து டிசிப்ளினாக கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி 10 or 20% கரெக்ஷன் இருக்குது மார்க்கெட்டில் போது அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் அசெட் அலோகேஷன். உங்களோட அசெட் அலோகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ரூல் ஆஃப் 100. உங்கள் ஏஜ் 100 மைனஸ் யுவர் ஏஜ். ஸோ நீங்கள் ஒரு 40 இயர்ஸாக இருந்தீங்கன்னா 100 மைனஸ் 40. ஸோ 60% வந்து ஈக்விட்டியில் இருக்கட்டும், 40% டெட்டில் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் கரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ செக் பண்ணிக்கோங்க. ஏறக்குறையாக இருந்ததுன்னா அதை நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரீபேலன்ஸ் அசெட் அலோகேஷன் பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீபேலன்ஸ் பண்ணும்போது உங்களோட டவுன் சைட் ரிஸ்க்கை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.